வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடி கிராம வேளாண்மையாளர் வ. பாஸ்கரன் ஆவார். இவர் இம்மாவட்ட தோட்டக்கலை துறையின் மானிய திட்டமான தேசிய நுண்ணீர் பாசன திட்டத்தின் மூலம் மரவள்ளி சாகுபடி மேற்கொண்டு வருகிறார். இத்திட்டத்தின் மூலம் அவர் பெற்ற பயன்களை பற்றி கேட்டபோது, எனக்கு 2 ஏக்கர் நிலம் உள்ளது. இதில் மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி செய்ய விருப்பப்பட்டு தோட்டக்கலை மாவட்ட துணை இயக்குனர் ஐயா அவர்களை அணுகி அவருடைய ஆலோசனை பேரில் விவசாயம் செய்யப்பட்டேன். செய்யப்பட்ட பகுதியிலே 2 சால் உழவு டிராக்டரில் உழவு செய்து 2 ஏக்கர் நிலத்தையும் சமன் செய்யப்பட்ட பகுதியில் சொட்டு நுண்ணீர் பாசன திட்டத்தில் வழங்கப்பட்ட லேடர்களை நிலத்தின் மேற்பரப்பில் செலுத்தி அதில் 2 அடிக்கு ஒரு துளைவை உள்ளது. அதில் அனைத்து பகுதிகளிலும் பருவு செய்யப்பட்ட குச்சிகளை நடவு செய்தேன். நடவு செய்யப்பட்ட பகுதிகளுக்கு மட்டும் குறைந்த நீரில் அனைத்து பகுதியிலும் நீர் பாயாமல் நடப்பட்ட இடத்தில் மட்டும் பருகுகளை நடப்பட்டு சீரான வளர்ச்சி சொட்டு நீர் வழங்கப்பட்டதால் சீரான வளர்ச்சியில் அனைத்து கிழங்கின் செடிகளும் ஈவனாக, அதாவது சரியாக ஒரே மட்டமாக வளர்க்கப்பட்டது. 25வது நாளில் களை வெட்டினேன். களை வெட்டப்பட்ட பிறகு 40வது நாளில் ஆட்கள் இல்லாமல் சொட்டு நீர் பாசன லேடர் பைப்பின் உதவியாக உரத்தினை செலுத்தி விவசாயம் செய்யப்பட்டது. இதை பாருங்கள், அனைத்து மரவள்ளிக்கிழங்கு செடிகளும் ஒரே நிலையில் வளர்ந்து வருகிறது. இது ஒரு ஆண்டு நிறைவு செய்யப்பட்டு 12 மாதங்கள் பயிராகும். இந்த மரவள்ளிக்கிழங்கு நடவு செய்யப்பட்டு 12 மாதம் முடிந்தவுடன் நாங்கள் அறுவடைக்கு தயாராகுவோம். அறுவடை செய்யப்பட்டதை சந்தை மார்க்கெட்டுக்கு கொண்டு செல்வதற்கு தமிழகத்திலே சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் தான் இதுக்கு சேக்கோ ஃபேக்ட்ரிகள் இயங்கி கொண்டிருக்கிறது. அங்கு சென்று அன்று சந்தை நிலவரம் என்னவோ அந்த விலை நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் நாங்கள் மரவள்ளிக்கிழங்கை வெட்டப்பட்டு அந்த பகுதிக்கு அனுப்புவோம். நல்ல அந்த சாகுபடி விலை அந்த நேரத்தில் என்ன விலை கிடைக்கிறதோ அது எங்களுக்கு கிடைக்கும். என்னவென்றால் இந்த மரவள்ளிக்கிழங்கு விவசாயம் செய்வதால் குறைந்த நீரிலும் வறட்சியை தாங்கும் பயிர். எங்கள் மாவட்டம் வறட்சியான பகுதி. மழை இல்லாத நேரத்தில், எங்களுக்கு நீர் கிடையாத நேரத்தில் இந்த சொட்டு நீர் பாசன உதவி எங்களுக்கு மிகவும் உதவுகிறது. அரசாங்கம் நாங்கள் அடிக்கடி மாவட்ட தோட்டக்கலை இணை இயக்குனர் அவர்களை அணுகுவோம். அவர் உங்கள் பகுதியில் மழை இல்லை, நீர் இல்லாத பகுதி என்பதால் அரசாங்கம் அளித்த சொட்டு நீர் திட்டம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. 30 டன் கிழங்கு விவசாயத்தில் இதிலிருந்து எடுக்கப்பட்ட கிழங்கு சந்தை மார்க்கெட்டுக்கு எடுத்து செல்லப்பட்ட கிழங்கு வெட்டப்பட்ட தேதியில் சந்தை மார்க்கெட்டில் 1 கிலோ கிழங்கு 9 ரூபாய் மார்க்கெட் மதிப்பீடு பிரகாரம் ஒரு டன் 9,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 30 டன் விலையின் மதிப்பு 2,70,000 ஆகிறது. இதில் நான் ஒரு ஏக்கருக்கு செய்த செலவு 30,000 ரூபாய். 2 ஏக்கருக்கு 60,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டேன். 60,000 போக அன்றைய சந்தை நிலவரம் 2,70,000 60,000 சென்றால் ஓராண்டு 12 மாதத்திற்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு 2,10,000 ரூபாய் ஒரு நிறைந்த லாபம் கிடைக்கிறது. இந்த நிறைந்த லாபத்தை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்தி கொள்ளலாம். எங்கள் பகுதியில் மரவள்ளிக்கிழங்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் விவரம் பெற வ. பாஸ்கரன் அவர்களை 09444703611 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம்.